அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எழில் கொஞ்சும் எங்கள் மலையகம் என்று இடிந்து கிடக்கின்றது. மலையக மக்கள் நினைக்கின்றது கவலையாகவும் இருக்கு. இலங்கையில் எல்லா இடத்துலையும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மனசு கவலையாக இருக்கு. ஆனால் இந்த மலையகத்தில் இருக்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சாப்பாடு இல்லை. இன்னும் எத்தனை இடங்கள் இடிஞ்சு மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இடிஞ்சு கிடக்க தெரியல. தயவு செய்து யாராவது முடிஞ்சவங்க ட்ரோன் பறக்க விட்டு கொஞ்சம் பாருங்க. அந்த உதவியை நிச்சயமா நீங்க செய்யணும். ஏன்னா நிறைய இடங்கள் மக்கள் அவ்வளோ போறது இல்லை. ரொம்ப டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் கிராமங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப தூரம் 4 ஹவர் உரக்கணும். கிராமத்துலேருந்து 4 ஹவர் பயணிச்சா தான் டவுனுக்கு வர முடியும். நாங்களாம் எங்கள் கிராமத்துலேருந்து 20 நிமிஷம் நடந்தோம்னா டவுனுக்கு வந்துடலாம். ஆட்டோவில் வந்தோம்னா 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம். 10 நிமிஷம் கூட தான், 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் நிறைய கிராமங்கள் இருக்குது. 2 ஹவர் 3 ஹவர் வரணும், 4 ஹவர் வரணும் டவுனுக்கு வரதுக்கு. அந்த பகுதியெல்லாம் நிறைய மக்கள் பெரிய பெரிய மந்திரிமாரா இவங்கெல்லாம் யாருமே போயிட்டு பார்க்கல. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே போகிறது இல்லை. அப்படி மக்களும் இருக்காங்க. தயவு செய்து யாராவது முடிஞ்சவங்க கொஞ்சம் ட்ரோன் பறக்க விட்டு கொஞ்சம் பாருங்க. மலையகத்தில் மட்டும் இல்லை, மற்ற இடங்கள் எப்பயுமே பார்வையிலே இருக்கும். நிறைய பேர் போக வர இருக்கிற இடங்கள் தான் நிறைய இருக்குது. ஆனால் மலையகம் அப்படி இல்லை. வெறும் தேயிலை தோட்டத்தில் ஒரு 30 ஏக்கர் 50 ஏக்கருக்கு ஒரு கிராமம் இருக்கும், 50 ஏக்கருக்கு ஒரு கிராமம் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அதனால் நிறைய போக்குவரத்துக்கு இல்லாத இடங்களும் இருக்குது நிறைய. தயவு செய்து கடவுள் யாரெல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்வீங்களோ அவங்கள அல்லாஹ் நல்லா வச்சுருப்பான். நான் தினமும் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்காகவும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கும் சேர்த்துமே நான் துவா செஞ்சு போடுறேன். என்னால் முடிஞ்சது இந்த 1 மாதம் சம்பளம் சேர்த்து அப்படியே எல்லாருக்கும் அனுப்பி விட்டு 4-5 பேருக்கு போயிடுச்சு. பெருசாக எதுவும் என்னால் பண்ண முடியல. எத்தனையோ பேர் கால் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க, எங்களுக்கு 3000 ரூபா சீட்டு கொடுங்க அப்படின்னு. எனக்கு இங்கேருந்து 3000 ரூபா அனுப்பிடாது, என்ன பண்ணுறது நான்?